ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்களை பெரிதும் உற்சாகப்படுத்துவது சீறிப்பாயும் காளைகளா அல்லது அடக்கியாலும் மாடுபிடி வீரர்களா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு செங்கல்பட்டு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். களத்துக்கு ஏற்ற மாரி மாடுகளும் சரி வீரர்களும் சரி களத்துல யார் நல்லா இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்கும். சில மாடுகள் சிறப்பாக இது பண்ணும், தொடவே விடாது யாரையுமே. சில பேர் எல்லா மாட்டையுமே அடக்குற மாதிரி இருப்பாங்க. அதனால களத்துல இது பண்ணதோ அது நல்லா இருக்கும். மாடு வாடி வாசல்ல இருந்து வெளியே வரும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்? நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. நாங்க நேர்ல பார்த்தது இல்ல, நான் டிவில தான் பார்த்துருக்கேன். நேர்ல பார்க்கணும் ஆசை தான். முடிஞ்சா ட்ரை பண்ணுவேன். ஆனா டிவில பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். அது பயங்கர ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கும். ரொம்ப உற்சாகப்படுத்துறது பாத்தீங்கன்னா காளைகள் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வீரர்கள் மாடு உற்சாகப்படுத்த இது பண்றதுனால தான் வீரர்களும் உற்சாகப்படுத்தி காளைகளை பிடிக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வீரர்களும் திறமையான வீரர்களும் இருக்காங்க, திறமையான காளைகளும் இருக்கு. அதுக்கு களத்துல ஏத்த மாதிரி அவங்க வீரர்களை இறக்கி நம்ம மாடு பிடிக்கிறது இது செயல்படுத்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு நேர்ல பாத்திருக்கீங்களா? நான் 2 முறை நேரில் பார்த்துருக்கேன். மதுரைக்கு போகும்போது பின்னாடி பக்கம் அந்த இதுல இருந்து சரௌண்டிங்ல இருந்து பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா தமிழரோட பாரம்பரியான விளையாட்டு இது. நம்ம இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பார்ப்போம். ஆனா எல்லாருமே இதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் எதிர்பார்க்கறோம். நான் சென்னையில இருக்கேன், என்னால பெருசாலாம் எதுவுமே பார்க்க முடியல. நானும் ஒவ்வொரு வருஷம் பிளான் பண்ணிட்டு இருப்போம். மதுரையில போய் பார்க்கணும், விழுப்புரத்துல பார்க்கணும், கள்ளக்குறிச்சியில பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கும். மேக்சிமம் நம்ம பாக்குறது எல்லாமே மதுரை தான். இப்ப இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கேன் மதுரைக்கு போலான்னு. எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா வீரர்கள் தான். ஆனா எனக்கு மாடும் பிடிக்கும். ஆனா இருந்தாலும் அது நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரி அதை பார்த்து பக்குவமா வளர்ப்பாங்க. நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு மதுரையில, ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கேதான் இருக்காரு. அவரு சொல்லிதான் நமக்கு தெரியும் எல்லாமே. ப்ரோ வீரரும் பிடிக்கும், மாடும் பிடிக்கும் ப்ரோ. எப்படின்னா நம்மளோட தமிழரோட பண்பாடு அது, விளையாட்டு அது, வீர விளையாட்டு அது. அதுலதான் போயிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நம்ம போயிட்டு நம்மளோட விளையாட்டு, நம்ம ஆடி நம்ம அதுல மாடை எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு மாடு நல்லா வரும். அது பார்த்தாலே கொம்பெல்லாம் வச்சுட்டு நல்லா அழகா ரெடி பண்ணியிருப்பாங்க, சூப்பரா ரெடி பண்ணியிருப்பாங்க. எங்கடா குத்திர போதோ அப்படின்னு பயப்படாம நான் அந்த காலை அடக்குறேன்டா, போயிட்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லி போய் அடக்கி அதுக்காக தான் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாங்க. இந்த விளையாட்டு வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு, இதெல்லாம் எல்லாமே நடக்குது. ஒரு சில பேருக்கு உயிரெல்லாம் போயிருக்கு. மக்கள் குரல் பகுதியில் செங்கல்பட்டு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.